அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயவேணுகோபால். ராகு கேதுக்கள் ரகசியம் அப்படிங்கிற டாபிக்ல பார்க்கலாம். பொதுவா ராகு, கேது 3, 11 பாவங்கள்ல இருந்தா அது ஜாதகருக்கு நல்ல பலனை தரும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் எதனால அப்படி சொன்னாங்கன்னு நமக்கு தெரியுமா? அத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பதிவ கடைசி வரைக்கும் பாருங்க. அத பார்த்தா தான் உங்களுக்கு ராகு, கேது 3, 11 இந்த இடங்கள்ல இருந்தா ஏன் நல்லது பண்ணும்னு சொல்றாங்க அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரியும். பதிவுக்குள்ள போலாம். ராகு கேதுக்கள் உங்களுக்கு தெரியும் எப்பொழுதுமே நேர் ஏழா தான் இருப்பாங்க. இருவரும் சமசப்தமா தான் பார்த்துக்குவாங்க. அப்ப ராகு 3ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப கேது எங்க இருப்பாரு? 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்ப ராகு 3ஆம் இடத்துல இருந்தா கேது 9ஆம் இடத்துல இருப்பார். சரிங்களா? அதே சமயத்துல 11ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப கேது எங்க இருப்பாரு? 11, 12, 1, 2, 3, 4, 5. அப்ப 3ல ராகு இருந்தா 9ல கேது இருப்பாரு. 11ல ராகு இருந்தா 5ல கேது இருப்பார். இப்ப பாக்கிய பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள்ல ராகு கேதுக்கள் இருக்கிறது அப்படிங்கிறது இது ஜாதகத்துக்கு நல்ல பலனை தரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ராகு கேதுக்கள் 3ஆம் இடத்துல இருந்தாலோ 11ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலனை தரும்னு சொல்றது. ஏன்னு கேட்டீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு ராகு இருந்தாருன்னா நேர் 7ஆம் இடங்கிறது உங்களுக்கு 9ஆம் இடமா வரும். அந்த இடத்துல ராகு இருக்கு, கேது இருக்கு. 11ஆம் இடம்னா நேர் 7ஆம் இடமா 5ஆம் இடம் வரும். அந்த இடத்துல கேது இருக்கு. அப்ப இது நல்ல பலனை தரும். அதனாலதான் ராகு கேதுக்கள் 3, 11 இருந்தா மொத்தமா நல்லது தரும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். அப்ப எந்த ஒரு ஜாதகத்திலையுமே 3ஆம் இடத்திலேயோ 11ஆம் இடத்திலேயோ ராகு கேதுகள் இருந்தா நல்ல பலனைத்தான் தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. 3ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், 9ஆம் இடத்துல கேது இருக்கலாம், 11ஆம் இடத்துல கேது இருக்கலாம், 5ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். இவங்க 2 எந்த பாவங்கள்ல வேணாலும் மாறி இருந்துக்கலாம். அதனால உங்க ஜாதகத்துல பாருங்க 3, 11 இந்த பாவங்கள்ல ராகு கேதுகள் இருந்தா நிச்சயமா அது நல்ல பலனைத்தான் தரும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதே மாதிரி அந்த ஆர்பிட் அஸ்ட்ராலஜி சேனல்ல உங்களுக்கு முழுக்க முழுக்க ஜோதிட ரீதியான ஒரு விஷயம் ஏன் வந்தது, எப்படி வந்தது, இதை நடைமுறை வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தலாம், அதை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்க போறோம். முழுக்க முழுக்க நடைமுறை சார்ந்த விஷயங்கள் தான். பட் இருந்தாலுமே இந்த அடிப்படை ஏன் வந்தது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் 3, 11 ராகு கேதுக்கள் இருந்தா ஏன் நன்மையை தருகிறார்கள் என்று சொல்றதுக்கான காரணம் உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இப்ப சொன்ன மாதிரியே புது புது விஷயங்கள் உங்களுக்கு அப்டேட்டா நம்ம சேனல்ல போட போறோம். அதோடைய டீட்டெயில் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர்றதுக்காகத்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுங்கன்னு சொல்றது. நன்றி, வணக்கம்.